வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பே. என்ன மலரு, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தாண்டி. அவங்க வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம். இன்னும் வரணுமேடி, வர டைம் தான். அது வராங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு மஷ்ரூம் கிரேவி வேணுமா? சரிடாம்மா, பண்ண சொல்லுவோம். மஷ்ரூம் கிரேவியா வேணும்? மாட்டினீங்கடி. ஹலோ பெரியம்மா, மகி. என்ன, உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, வாங்கம்மா போகலாம். அச்சோ, நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட கேட்டேன், எதுவும் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கையெழுத்து போட்டு வரியா, இல்லை ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கியா, படிச்சுட்டு இருக்கியான்னு. எதுவும் இல்லைன்ட்டா. அப்புறம் என்ன ரொம்ப சீன் போடுற? இல்லை பார்த்தீங்களாம்மா இந்த பொண்ணு எப்படி பேசுதுன்னு? என் வீட்டுக்கே வந்து என்னையே என்னமோ பேசிட்டு இருக்கு. விடுடாமா, நான் கேட்குறேன். என்ன போகிறவங்களை நீ பாட்டி வம்பிழுத்துட்டு இருக்க? வம்பு இழுத்தா தானே நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். என்ன விஷயம் வெளியே வரும்? நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வெளியே வரணும்ல, அதுதான் சொல்கிறேன். நாங்கள் என்ன இந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்கோம் நீ பார்த்த? நான் பார்க்கலம்மா, கேட்டேன். காந்தால எல்லாத்தையும் கேட்டேன். என்னத்தை கேட்ட? மினியக்கா சொன்னது எல்லாத்தையும் இங்கே காந்தால கேட்டான். அவன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? எங்ககிட்ட நீங்கள் அவங்கள என்னென்ன பண்ணுறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன வாய் எவ்வளோ பெருசாக ஓப்பனில் இருக்கு, பார்த்து கொசி ஏதாவது உள்ள போயிருப்போது. வாய் முடுங்க. என்ன சொன்னா உங்ககிட்ட? அவ உண்மையே சொன்னாங்க. என்னென்னு உங்களுக்கு தெரியாதா? அதானே எங்ககிட்ட கேட்குறீங்க? அவங்கள குடும்பப்படுத்துறது, அவங்கள டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் 2 பேரும் தானே. அப்போ உங்களுக்கு தானே எல்லாமே தெரியும். எங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், என்ன நீங்களாம் ஒரு ஆள், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா? அந்த மென்டலு, நாங்கள் ஒரு ஆள் இல்லை 2 பேர். கண்ணு தெரியலையா? சோடாப்பட்டி போட்டும் கண்ணு தெரியல பார்த்தியா? என்ன நக்கலா? எங்கள் வீட்டில் வந்து வந்துட்டு எங்கள்கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? என்னென்னமோ பேசல, நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம். என்ன உண்மை பேசுறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் தெரியுமா. இன்னும் எங்கள் அக்காவை எந்த விதத்துலாம் டார்ச்சர் பண்ணலான் இருக்கீங்க? அவங்க ஹஸ்பண்டையும் அவங்க குழந்தையும் அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எங்ககிட்டயே சொல்லுங்களேன், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்ககிட்ட எதுக்கு நாங்கள் சொல்லணும்? அப்போது உங்கள் அக்கா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா, அப்படி தானே? நீ பாரு மகி, பல்ல காட்டிட்டு இருக்க. என்ன நீ அக்காவை மரியாதை இல்லாமல் பேசணும்னு வச்சுக்கவே, பல்லுகளெல்லாம் உடச்சி எடுத்துருவேன். சொல்லாதடி, செஞ்சிரு. என்ன எங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் பிள்ளை மாட்டிட்டு இருக்க? அச்சோ, இது உங்கள் வீடு இல்லை, பெரியப்பா வீடு. பெரியப்பா வீடு எங்களோட வீடு தானே? சி, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீடு. நீங்கள் 2 பேரும் அதில் பங்கு கொண்டாடாதீங்க, அசிங்கமா இல்லை? ஏய், என்ன உங்கள் அக்காவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாம், உங்கள் அக்காவை குடும்பப்படுத்துகிறோம். என் பையனையும் என் பேரனையும் அவகிட்ட இருந்து பிரித்து இந்த குடும்பத்துலேருந்து அவளை ஓட விட்டுறது எங்களோட பிளானு. அது எல்லாமே உங்ககிட்ட அவங்க அக்கா சொல்லிட்டால. இப்போ நானே சொல்கிறேன், என்ன பண்ணலான் இருக்க? உன்னால் என்ன பண்ண முடியும்? என் பையன்கிட்ட போய் இப்படிலாம் பண்ணுறாங்க உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சின்னு சொன்னால் என் பையன் நம்பிடுவான் அப்படியே உன்னைய? அட நீங்கள் வேற பெரியம்மா, நான் போய் ஏன் அண்ணன்கிட்ட சொல்ல போகிறேன்? நீங்கள் என்னென்ன குடும்பப்படுத்தணுமோ எல்லாத்தையும் படத்தை பார்த்தோ இல்லை சீரியலை பார்த்தோ ஏதாவது பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு நாள் அக்காவே திரும்பி உங்களை அடிப்பா. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உங்கள் அக்கானால ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் அக்கா திருப்பி அடிக்கிறதுக்குள்ள உங்கள் அக்கா இந்த வீட்டை விட்டு நானே என் அம்மாவும் துரத்திடுவோம். பார்க்குறியா? பார்க்கலாமே. ஏதாவது டைமிங் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதாவது இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறோம், பார்க்குறியா? அந்த மாதிரி ஏதாவது? இன்னும் 1 மாதத்தில் உங்கள் அக்காவை இந்த வீட்டை விட்டு ஓட விடுறோம், பார்க்குறியா? ஹை, அப்படியா? அப்போது கவியும் அக்காவும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ ஜாலி தான்ப்பா. இந்த நரகத்தில் இருக்கிறத விட அவங்க எங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. ஆமாம், இன்னும் 1 மாதத்தில் உங்கள் அக்கா உங்கள் கூடயே வந்துடுவாங்க. பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் அக்காவை, ஓகே? அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. நீ சொன்னால் நான் கிளம்பணுமா? சரி, ஓகே, நீ கிளம்பாத. இங்கே பாய் பெட்டு ஏதாவது இருந்தால் போட்டு பாடு. நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, காலேஜில் வேறு போகணும் நாளைக்கு. ஸோ அதனால் வரட்டா? ஏய் சில்லு வண்டு, உன்னால் என்னையும் என் மாமாவை தான் பேய்க்க முடியும். உன் அக்காவை இந்த கஷ்டத்துலேருந்து உன்னால் ஒரு விதத்துலையுமே மீட்டெடுத்து கூட்டிகிட்டு போக முடியாது, பார்க்குறியா? அச்சோ செல்லம், எப்படி என் மாமாவை உங்ககிட்ட இருந்து பிரித்து என் அக்காவோட, அதாவது அவரை காதலிச்ச என் அக்காவோட நான் சேர்த்து வச்சனோ, அதே மாதிரி என் அக்காவை இந்த நாடகத்துலேருந்து எப்படி கூட்டிகிட்டு போகணும், மீட் எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும், ஓகேவா? அந்த அளவுக்குலாம் உனக்கு அறிவு எட்டாது பத்தாது. ஸோ அதனால் நீ பேயாமல் இரு, ஓகே? என்ன பண்ண போகிறீங்க? அந்த பிளானை வச்சுருக்கீங்க?
ஏன் மாதிரி நம்ம ஏதாவது பிளான் வச்சிருக்கோம்? சேச்சே ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்கிறோம். நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அக்காவை எப்படி எப்படிலாம் குடும்பப்படுத்தலான்னு போய் உட்காந்து நல்லா தீவிரமாக யோசிங்க. நாங்கள் வரோம். உங்கள் அக்காவை எப்படி நீனும் காப்பாற்றுறேன்னு நாங்கள் பார்க்குறோம். பாருங்கக்கா. ஏ வாடி. ஆமாடி, இவங்ககிட்ட நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இவங்கள மாதிரி நம்ம என்ன கிளம்பல. வா வா கிளம்பலாம். போகலாம். ரைட், டபுள் ரைட்டு. வா வா. என்னம்மா உங்கள் அக்காவை காப்பாற்றுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. இதுகிட்டலாம் சொன்னால் என்ன நடக்கும்? அவள் ஒரு லூஸு. சொல்கிறதான் சொல்கிறேன். என் பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. போய் இதுங்க ரெண்டு கிட்டே சொல்லி இதுங்க என்ன பண்ணுங்க? இதில் கொஞ்சம் லேசாகவே இடம் போட்டக்கூடாதுமா. இதுங்க போய் அண்ணன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சுங்கன்னா. ஆமாம், உங்கள் அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே உங்கள் அண்ணன் அப்படியே நம்பிடுவான். ஆதாரம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் கரெக்டு தான். ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஏதாவது பண்ணிடுங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாமா கீதா. நீ மஷ்ரூம் கிரேவ் கேட்டில்ல லஞ்சுக்கு, வா. மீனிட்ட போய் சொன்னால் அதை செஞ்சு வைக்கும். ஆமாம்மா, சீக்கிரம் செய்ய சொல்லுங்கள். எனக்கு பசிக்கிட்டு வேற. வாடாம்மா, நீ பசி தாங்க மாட்டேன். வாங்க. அடடி கவிக்குட்டி, என்னடி தங்கம் அத்தை வீட்டுக்கு போறேன்னு விடாம பிடிச்சி வச்சிருக்கிய அத்தைய? தங்கப்பட்டு போயிட்டு அத்தை இன்னொரு நாள் வரண்டி சொல்லலாம். ஆமா, இந்த சித்தியும் இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் இல்லைம்மா, இன்னொரு நாள் கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சோடனே செமஸ்டருக்குலாம் லீவ் விடுவாங்கல்ல, அப்போ இங்கே வந்து ஒரு 1 மந்த் இருந்துக்கோங்க, ஓகேவா? கண்டிப்பா இந்த கவிக்குட்டியை பார்க்கறதுக்காவது நாங்கள் இங்கே வந்து 1 மந்த் நேரம் போட்டுருவோம். என்ன கவிக்குட்டி? திருப்பழகண்டா. என்ன அந்த சித்து இன்னும் காணா? எப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னா? டிராஃபிக்காக இருக்கும்க்கா, அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. இருக்கும். சரி, ஓகே. எங்க பெரிய மாமாகி யாரையும் காணோம்? அதானே, பிள்ளைங்க வீட்டுக்கு கிளம்புதுங்க. இவங்க எங்கே போயிட்டாங்க? இருடாமா, நான் கூப்பிட்றேன். சரிங்கண்ணா. மா, மகி, எங்கே இருக்கீங்க? இங்கே பாருடாமா, இங்கே நடந்த எந்த விஷயமும் வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது. அதே மாதிரி நான் சொன்ன விஷயமும் எதுவும் தெரியக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ராமிஸை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ப்ராமிஸை தானக்கா? கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். இதோ உங்கள் மாமியாரும் நாத்தனாரும் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ராமிஸை காப்பாற்றிடுறேன். என்னடி சொல்கிற? அக்கா, இன்னும் எங்களோட ஆட்டம் முடியல, அதான் அவள் அப்படி சொல்கிறா. என்ன ஆட்டம் இன்னும் முடியலையா? செல்லம், நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள். எங்கள் பிரச்சனை எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் போட்டு உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்கள எப்படி சமாளிக்கணும், அவங்கள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீங்கள் இதை போட்டு குழப்பிக்கிட்டு படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க, சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஆமாக்கா, நாங்கள் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்தோம். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ரீசன் அது கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைலேருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம், அதுக்காக தான் நானும் மலரும் வந்தோம். அதுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்கிறீங்க? அதுக்கான சொல்யூஷன் இன்னைக்கு கிடைச்சிருமா? அது எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் நல்லாவே கிடைக்கும்க்கா. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்களேன். அத்தையும் அங்கேயும் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். என்னடி சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. சரி, அண்ணன் வந்துட்டார் பாருங்க. இதோ எங்கள் அண்ணனும் வந்துட்டாரு. ஹே சித்து, வாடா. மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. அன்னைக்கு வீட்டு வாசல்லே வந்து பசங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டா உள்ள வராம. ஐயோ மாமா, அன்னைக்கு எனக்கு முக்கியமான கேஸ் இருந்தது. இவங்களை விடுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கேருந்து போகிறதுக்கு உங்களுக்கே தெரியும்ல, என் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு, ரொம்ப லேட் ஆயிடும். அதனால தான் டக்குன்னு விட்டுட்டு போயிட்டேன். மாமா, கூச்சிக்கிட்டீங்களா என்ன? சே, கூச்சிக்கலாம் இல்லைடா. உன்னோட ப்ரொஃபஷனலை பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட விளையாடினேன். அதானே பார்த்தேன். ஏன் மாமா வச்சு என்ன எருமாடு? இந்த மலமாடு எப்படா வர? எப்போ வரேண்ணா? அங்கே வந்து வெளில வந்து பாரு, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அதில் வர்றதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லு. பிள்ளைங்க எவ்வளோ நேரமாக கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, இப்போ என்ன வீட்டில் தானே இருக்காங்க. அடடி, தங்கக்குட்டி என்ன பண்ணுறான்? அவருக்கு நாங்கள் வெளியே கிளம்புறோன்னு புரிஞ்சிருச்சு. அதனால தான் என்னை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கான். ஆஹா, தங்கம், மாமாட்ட வாடி தங்கம். இவகிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். இவளை விட்டுட்டு என்கிட்டயும் சரி மினிக்கிட்டையும் சரி யாருக்கிட்டயுமே போல. டேய், நான் தாண்டா உனக்கு எல்லாம் பண்ணணும், அந்த இடத்தெல்லாம் பண்ண மாட்டா. அதனால என்கிட்ட வா. ஆமா, நாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க பார்த்தாங்க. போங்க மாமா. சரி, கிளம்பலாமா? கிளம்பலாம் மாமா. அதுக்கு முன்னாடி பெரியமாவும் மங்கியும் வந்துட்டோம், சொல்லிட்டு கிளம்பலாம். இதோ இந்த மேல தண்டா இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. சரிங்கண்ணா, பொறுமையா வரட்டும். இதோ அத்தையும் மங்கியும் வந்துட்டாங்களே. என்னப்பா சந்தோஷ், எதுக்கு கூப்பிட்டு இருக்க? எதுக்கு கூப்பிடுறேன்னா, பசங்க வீட்டுக்கு கிளம்புறாங்கம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொன்னாங்க, அதனாலதான் கூப்பிட்டேன். அவங்க கிளம்புனா கிளம்பிட்டு போறாங்க, அதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? மகி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க, சொல்லிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு? நீ கீழே வந்தனால குறைஞ்சு போயிட்டியா என்ன? நாங்க எவ்வளவு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்தோம், நீங்க கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. சச்சோ, ஏமாம்மா, முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க, உங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. என்னம்மா, கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடணுமா? அந்த வேலையை ஏதாவது பார்த்துட்டு இருந்தியா என்ன? என்ன நக்கலா? நான் உங்ககிட்ட பேசுனா எங்க அண்ணன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மகி, இப்பெல்லாம் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக நீளுது. மாமான்ற மரியாதைலாம் பேசிட்டு இருக்க. யாருக்கு யாரு மாமா?
அதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது. என்னம்மா அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்க பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க? அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறாப்பா, விடுப்பா. சரி கிளம்பிட்டாங்களா? ஆமா. ஆமாம் அத்தை, கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. போகிறதுக்கு முன்னாடி அண்ணா, என்னடாம்மா சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா. என்னடா சொல்லு. என்னம்மா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லுது, எல்லாத்தையும் சொல்லிடுமோ? என்ன எல்லாத்தையும் சொன்னா என் பையன் அப்படியே நம்பிடுவானா? அவன் என்ன முட்டாளா? பெத்தாமா பற்றி, என் கூட பிறந்த தங்கச்சியை பற்றி அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் என் பிள்ளை நம்ப மாட்டான். நீ பயப்படாமல் பேசாமல் இரு. இன்னமும் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் தைரியமாக இருக்கேன் நான். தைரியத்தை விடாமல் ஸ்ட்ராங்காக இரு. சரிம்மா. என்னடாம்மா என்னமோ சொல்லுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க, சொல்லு. இல்லைண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடாம்மா கேளு. நீங்கள் எங்கள் அக்கா எதுக்காக அடிச்சிங்க? என்னது அடிச்சாரா? ஆமாம் மாமா, அண்ணா அக்காவை அடிச்சிருக்காங்க. என்னம்மா எல்லாத்தையும் சொல்கிறா? என்னத்த சொல்கிறா? அவன் அடிச்சா தானே கேட்டுட்ருக்கா, வேற என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். மாமா என் அக்காவை அடிச்சிங்களா? எதுக்கு அடிச்சிங்க? சித்து, நான் அடிச்சத உங்க அக்கா அவகிட்ட சொல்லியிருக்கா. எதுக்காக அடிச்சேன்னு சொல்லலையா? சொல்றாமா, நான் எதுக்கு அடிச்சேன்னு உங்க அக்கா அவங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா மாமா, எல்லாத்தையுமே சொன்னான். அப்புறம் அவ பண்ண தப்பு தானே, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? கரெக்டாக சொன்னீங்க மாமா. தப்பு பண்ணால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஏன் தப்பு பண்ணாதவங்களுக்கு கொடுத்தீங்க? பிங்கி கரெக்டாக தானே கேட்குறாண்ணா. தப்பு பண்ணுறவங்களுக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தப்பு பண்ணாதவங்களுக்கு, அப்பாவிங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப தப்பு இல்லையா? என்னடாம்மா சொல்றீங்க? குழந்தை அஜாக்கிரதையா பெட்ல விட்டுட்டு அவ படுக்க ஃபோன் பேசுறதுக்கு போயிருக்கா, அது தப்பு இல்லையா? என்னது, குழந்தைய பெட்ல விட்டுட்டு ஃபோன் பேச போனாலா? கண்டிப்பா மினி என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டா. அப்புறம் நான் போய் சொல்றேனா? நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லல மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். கரெக்டாக சொன்னீங்க மாமா. அண்ணா தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. என்னடாம்மா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்? பிங்கிமா வேணா. அக்கா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கக்கா. எதுவுமே பேசினா தான் நியாயம் கிடைக்கும். வாய மூடிட்டு இருந்தா நம்மளை குட்டி குட்டி குனிய வச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கு பதிலாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்றாமா, உன்னதான் கேட்குறேன். அண்ணா நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். பாப்பாவை பெட்டில் விட்டு போயிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் வர்றதுக்கு மிஸ் ஆனால் பாப்பா கீழே விழுந்திருப்பான். எல்லாமே சரிதான். உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட் தான். பட் அக்காவை நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி சரி ஓகே, அடித்ததுக்கு அப்புறமாவது என்ன நடந்துச்சு, ஏன் குழந்தைய விட்டு போனேன் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏதாவது அவகிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லாத அவள் சொல்ல வந்திருப்பா, அதையாவது காது கொடுத்து கேட்டிங்களா? சொல்லுங்க, நான் உங்களை தான் கேட்குறேன், கேட்டிங்களா? இல்ல, கேட்கல. ஏன் கேட்கல மாமா? நீங்கள் அந்த டைமில் கன்ஃபியூஸ்டாக இருந்திருப்பீங்க, பதட்டமாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் கேட்கல. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அக்கா கிட்ட கேட்டிங்களா? உங்களுக்கு மினி அக்கா பற்றி நல்லாவே தெரியும். அந்த மாதிரி என்னைக்காவது குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிருக்காங்களா? அவனுக்கு 1 இயர் ஆக போகுது. இந்த மந்த்தில் அவங்க அவனை பார்த்துக்காம இருந்திருக்காங்களா? சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, மலர் கேட்கலாம்ல, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐயோ அப்பா வேற வந்துட்டாரேம்மா. பயப்படாம இரு, அவனை தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்புற நேரத்துல என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ பெரியப்பா, சண்டைலாம் போடல. அண்ணா அக்காவை அடிச்சிட்டாரு, அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கேன். சந்தோஷ், பாப்பா சொல்றது உண்மையா? நீ மினியா அடிச்சியா? ஆமாப்பா, அன்னைக்கு பாப்பாவை அஜாக்கிரதையா பெட்லேயே விட்டுட்டு வெளில போயிட்டா. நான் வரும்போது அவன் விழுந்திருப்பான். அந்த டென்ஷன்ல கோவத்தில் அவளை அடித்தேன். என்னது, குழந்தைய பெட்லேயே விட்டுட்டு அஜாக்கிரதையா இருந்தாளா? கண்டிப்பா என் மருமக்கு அப்படி இருக்க மாட்டா. என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட கேட்டியா? சூப்பர், சபாஷ் பெரியப்பா. சொல்லுங்கண்ணா, நாங்கள் கேட்ட கேள்வியை தான் பெரியப்பாவும் கேட்குறாங்க, சொல்லுங்க. இல்லப்பா, நான் கேட்கல. என்னப்பா, மருமக அந்த மாதிரி பண்றவ கிடையாது. குழந்தைய எவ்வளவு பொறுப்பா பார்த்துப்பா தெரியுமா? அவங்கள தூங்க வச்சுட்டு தான் எந்த வேலையா இருந்தாலுமே பாப்பா. அப்படி எழுந்தா கூட இடுப்புல வச்சுட்டு தான் எல்லா வேலையுமே பாப்பா. அவ எப்படி குழந்தைய அஜாக்கிரதையா பெட்ல விட்டுட்டு போயிருப்பா? நீ அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. வேணாம், யாரும் அவர்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பண்ண வேணாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்தீங்களா அண்ணா, இதுதான் என்னோட அக்கா. அவள் தப்பே பண்ணல இந்த இடத்துல. நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட கேள்வி கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள போய் அடிச்சிருக்கீங்க. மினி, அப்போ என்ன நடந்துச்சு மினி? என்ன நடந்திருக்கும்? குழந்தை தூங்குறான்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிருப்பா. அவன் முழிச்சு எழுந்து வந்துட்டானே என்னவோ, அதான் தான் இருக்கும். அப்படிதானேம்மா? பெரியம்மா வெயிட் பண்ணுங்க, மினியும் காக்க வாய் இருக்குல்ல, அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இல்லை, அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தானே இருந்தாங்க, அவங்களே சொல்லுவாங்க. பூச்சு மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். சொல்லு மினி, என்ன நடந்துச்சு? என்ன பார்க்குறீங்க? அண்ணா கேட்குறாருல, சொல்லுங்க. வேணா பிங்கி,
சரி ஓகே, அக்கா சொல்றதுக்கு ஒரு மாதிரி பயப்படுறாங்க போல, நானே சொல்லிடுவேண்ணா. ம் சொல்லுடாமா. அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது? அண்ணா, அன்னைக்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. சித்து மாமா காயு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்னா நடந்துச்சு அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். பூச்செடி என்னடி எல்லாத்தையும் சொல்கிறேன்றா? அதுதான் அண்ணா, ஆதார் எதுவும் இல்லாமல் எப்படி அண்ணா நம்புவார் நீங்கள் சொன்ன மாதிரி? தெரியலடி. என்னம்மா சொல்ற? அவ இங்க வந்ததுலேருந்து, அதாவது சித்து காயு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? ம் சொல்கிறேண்ணே. என்ன பெரியம்மா மகி வாய் அடிச்சு போயிட்டீங்க போல. சரி சொல்லிடலாமா, அண்ணா கேட்குறாரே. என்ன என்ன சொல்ல போற? உண்மை என்ன சொல்ல போற? ஏய் என்னடி பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க, சொல்லுடி. சரி மலரு, நீ சொல்லி கேட்காம இருப்பனா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அண்ணா, நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன பிங்கி சொல்ற? ம் ஆமாம், இதுதான் நடந்ததுண்ணா. ஆனால் இது வரைக்கும் அவங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையுமே மூச்சு கூட விடலை. நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தி என்னென்னமோ பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம். அவங்க உங்களை மட்டும் உங்களை நம்பி வரலண்ணா, உங்கள் ஃபேமிலியை நம்பி தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க ஒரு மகாராணி மாதிரி இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க இங்கே இந்த 3-4 மாதத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதாண்ணா? ஏய் என்ன என்ன சொல்லிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் பொய் சொன்னீங்கன்னா என் பையன் நம்பிடுவானா, என் புருஷன் நம்பிடுவாரா? நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் மினியா, அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? பொண்ணு மாதிரி பார்த்தீங்க, இப்போ இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் இவன் பிறக்கிற வரைக்கும், ஏன் காயோ சித்தமாமா கல்யாணம் வரைக்குமே நீங்கள் அவங்கள பொண்ணு மாதிரி தான் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சில சேர்க்கையினால அவங்கள என்னென்ன பண்ணணுமோ என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணியிருக்கீங்க பெரியம்மா. என்னடாமா நீ சொல்றது உண்மையா? ஆமாம் பெரியப்பா. அண்ணா கண்டிப்பாக வாயால் சொன்னால் பொண்டாட்டிய பிள்ளைய நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி அண்ணா, உங்களை பெற்று வளர்த்த அம்மாவையும் உங்கள் தங்கச்சியும் நான் அப்படி போய் சொல்கிறேன்னு தான் உங்களுக்கு தோணும். அதனால தான் ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன். ஆதாரமா? மலரு, அந்த வீடியோ காட்டு. எங்கோ காட்டிடுவோம். பண்ணிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண இவ்வளோ கொடுமை பண்ணி வச்சிருக்க. அந்த குழந்தை எதையுமே சொல்லாம தனக்குள்ளே போட்டு இவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சிருக்கோம். ஏன் இப்படி பண்ண? நீ நீ இப்படி பண்ணக்கூடியவளே இல்லையே. உன் பொண்ணு மேல தப்ப வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தவங்க மேல பழி போட்டா என்ன நியாயம்? சொல்லு மகி. அப்பா கேட்குறாரு அம்மா கிட்ட, நான் உன்கிட்ட கேட்குறேன். உன் மேல தப்ப வச்சுட்டு ஏன் பொண்டாட்டியை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்க? ஆமாம் நினச்சேன். என்ன இப்போ? என்ன இப்போவா? பல்லாருன்னு அரைஞ்சுன்னு வச்சுக்கோ, பல்லுகளெல்லாம் செதறிடும். ஏன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சொல்லு. உனக்கும் சரி அம்மா உங்களுக்கும் சரி, ஏன் பொண்டாட்டியை குடும்பப்படுத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இருந்தது? கேட்குறான்ல, சொல்லு. இல்லைங்க, நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா, ரொம்ப அழுதா. சாமி எனக்கு கிடைக்கல, அதனால ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நம்ம ஆசாசியாக பெத்த பிள்ளை கஷ்டப்படும் போது நான் எப்படிங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால தாங்க அவ கூட சேர்ந்து நானும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீனா ஒரு மனுஷி, நம்ம பொண்ணு மாதிரி மினி. அவ கல்யாணம் ஆகி வந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்மளை மரியாதை இல்லாமல் பேசியிருப்பாளா? நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்து பண்றவ. அவ்வளோ இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்க நீ. அப்பா, அப்போ நான் அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட அங்கே ஸ்டேஜ்லேருந்து வந்தனே, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. உங்கள் மருமகளை குடும்பப்படுத்தினது மட்டும் பெருசாக தெரியுதா? சரி வாய மூடு. உன்னை ஆசாசியா பெத்து உன்னை பார்த்து வளர்த்து இப்படி செல்லம் கொடுத்து வச்சிருக்கோம் பத்தியா? எங்களை தான் சொல்லணும். உன்னை கேட்டோ இல்லை உன்னை திட்டியோ எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டா சொன்னீங்கப்பா. இவளை அப்பவே அடிச்சு வளர்த்தா இப்போ இப்படி வந்து நின்றுக்க மாட்டா.
என் பிள்ளைய என்னையும் என் பொண்டாட்டிட்டு இருந்து பிரிக்கலான்னு பிளான் போட்டிங்களா? அது எப்படி நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்க? கடவுளே வந்தாலும் என்னையும் அவளையும் பிரிக்க முடியாது. நான் அவன் மேலே கோவமாக இருக்கேன் தான், அதுக்காக அவளை விட்டு போயிடுவேன்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? தம்பி, அம்மாவை மன்னிச்சிருப்பா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அப்படி பேசுனீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு பொண்ணு முக்கியம், அதனால அப்ப சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க. பையனோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லை. ஏன் உங்க பேரும் கூட உங்களுக்கு முக்கியம் இல்லை. அதனாலதான் ஏன் பொண்ணாடி பழிவாங்க 2 பேரும் ரெடியா இருந்திருக்கீங்க, அப்படித்தானே? மாமா சாரி மாமா. எவ்வளவு தைரியம் தான் அடிப்பேன். சீ வாய முடு. உன்னை அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டதே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏண்டி என் அக்கா பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? ஈயர் கூட துரோகம் நினைக்காதவ அவ்வளோ போய் கஷ்டப்படுத்திட்டீங்களே. சே, உங்ககிட்டலாம் பேசக்கூட எனக்குலாம் இஷ்டம் இல்லை. இனிமேல் இந்த நரகத்தில் என் அக்காவையும் சரி என் அக்கா பையனையும் சரி விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லை மாமா. என்னை மன்னிச்சிடுங்க. மினி, குழந்தைய தூக்கு, நம்ம கிளம்பலாம். எங்கடா கூப்பிடுற? என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான்டா நானும் இருக்கணும். அது நரகமா இருந்தாலும் சரி, நான் என் புருஷன் கூட இங்கே தானே இருப்பேன். மினி, என்ன மன்னிச்சிட்டு மினி. உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டிருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எப்படி இருக்கன்னு உங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். என்னோட தப்பு தான். உங்ககிட்ட எதையுமே கேட்காம நானா எல்லா முடிவும் எடுத்தது என்னோட தப்பு தான். ஆனால் இப்போ கூட எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறியே. நான் எப்படி உன்னை இந்த நரகத்தில் வச்சுட்டு இருப்பேன்? நீயும் சரி நானும் சரி நம்ம குழந்தையும் சரி இந்த நரகத்தில் இதுக்கு மேலே இருக்க வேண்டாம். நம்ம இங்கேருந்து 3 பேருமே கிளம்பிடலாம். சந்தோஷ், அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. உங்களையும் எங்கள் விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களை இவங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் உங்களை விட்டுட்டு போகிறேன். உங்களை பார்க்க நான் டெய்லி ஆஃபீஸ் வரேன்ப்பா. குழந்தையும் தூக்கிட்டு வந்து காட்டுறேன். சரிப்பா, நீ எடுத்த முடிவு தான் சரி. நீ நம்ம மருமகளோட இங்கேருந்து நீ வெளில போயிடு. நீ தனியாக போயிரு. அப்போ தான் என் மருமக, என் பேரை, நீ எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். நானே சொல்கிறேன்ப்பா, அப்போவே சொல்கிறேன், கிளம்பு. சந்தோஷ் என்ன சந்தோஷ், அம்மா மன்னிச்சிடு. இனி கிளம்பலாம். அண்ணா வேணாண்ணா. இனிமே இன்னையிலேருந்து நான் உனக்கு அண்ணா இல்லை, இப்போ உனக்கு அண்ணி இல்லை, எங்கள் குழந்தை உனக்கு மருமக்கனும் இல்லை. இனிமே நீ எங்களுக்கு எதுவுமே இல்லை. யாருன்னே தெரியாதவ நீ. வேணாம் சந்தோஷ், நம்ம இங்கேருந்து போக வேண்டாம். அவங்க தெரியாமல் தப்பு பண்ணாங்களோ தெரிஞ்சு தப்பு பண்ணாங்களோ பரவாயில்ல. ஆனால் உங்களை இவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறத நான் விரும்பலை. நீ இவங்கள்ட்ட இருந்து என்னை பிரித்து கூப்பிட்டு போகல, நான் தான் இவங்ககிட்ட இருந்து உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன். கிளம்பு. அப்புறம் பிங்கிம்மா, ரொம்ப நன்றிடாம்மா. நீ எல்லா இடத்துலையுமே தெய்வமாக வந்து நிற்கிற. உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அண்ணா அதெல்லாம் எதுவும் வேணாண்ணா. நீங்கள் அக்காவை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூடா மலர். சரி மினி, நம்ம கிளம்பலாம். சித்து எங்களை மன்னிச்சிருப்பா. நீயாவது உன் மாமாட்ட சொல்லி புரிய வைப்பா. நாங்கள் பண்ண தப்பு தான். நான் அந்த தப்பை உணர்ந்துட்டப்பா. அவங்கள எங்கேருந்து போவேணும்னு சொல்லுப்பா. போகலாமா மாமா? போகலாம் சித்து. மினி நீயாவது என்னை மன்னிச்சிடு மினி. இங்கேருந்து போகாதீங்க. போகலாண்டி. வா பிங்கி, பாப்பா தூக்கிட்டு வா. மலர் வாமா. சரிங்கண்ணா. பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்லவரு. அப்பப்பா, என் தங்கம் என்னென்ன பாயிண்ட் எடுத்து விடுறா, இப்படிலாம் பேசுறா. அவங்கள எப்படிலாம் மடக்கி அழகா வீடியோ எடுத்து மாட்டி விட்டுருக்கா. இவளை நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சாரி, இவங்க 2 பேரும் நினைக்கும் போது. புகழ்ச்சி வேணாம் மாமா. காலையிலேருந்து புகழ்ச்சியாக கேட்டு ஒரு மாதிரி எனக்கே சங்கட்டமா இருக்கு. வேண்டாமே. என்ன 2 பேரும் ஏன் தங்கச்சி இல்லை? இல்லை சின்ன கோனஸா கேட்குறீங்க. அதெல்லாம் எங்கே இருக்கு? அதானே, அதெல்லாம் நம்மக்கிட்ட எங்கே இருக்கு? இல்லை காயும்? அதே தான். ரொம்ப நன்றிடா தங்கம். அத்தை நீங்களுமா? எதுக்கு நன்றிலாம்? என்னடா தங்கம், நீ அன்னைக்கு 4 பிள்ளைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றின. அன்னைக்கு நீ எங்களுக்கு அம்மாவை தெய்வமாக தான் தெரிஞ்ச. இன்றைக்கும் என்னோட பிள்ளையோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்க. நீ பிறக்கும் போதே அண்ணன் சொன்னார் என் அம்மாவே திரும்ப பிறந்துட்டாங்கன்னு. இப்போ நடக்கிற சம்பவம்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் நம்புகிறோம்டா, முழுசாக நம்புகிறோம் நீ தான் எங்களோட அம்மான்னு. அத்தை நான் உங்களோட அம்மாவா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது என்னோட கடமையாக தான் நான் நினைக்கிறேன். என் மாமாவோட அக்காவோட வாழ்க்கையை நான் காப்பாற்றினேன். இப்போது என்னோட மினியோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன். இது என்னோட கடமை தானே. நன்றிலாம் சொல்லி எதுக்கத்த? என்னடாம்மா, உனக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். நீங்களும்மா, நீங்கள் எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? என்னடா
நான் இந்த 4 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒவ்வொரு நேரம் எதுக்கு வாழ்கிறோம், சாகலாமா அப்படின்னு கூட தோணும். ஆனால் என் பிள்ளைக்காகவும் என் புருஷனுக்காகவும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு தான் இன்னொரு பக்கம் தோணும். நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ரொம்ப மைண்ட் பிளாக்டாக இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்த இந்த 2 நாளில் எல்லாமே சரியான மாதிரி இருந்தது. நீங்கள் வந்ததுமே எனக்கு எல்லாமே சரியான மாதிரி இருந்தது. நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் பேசுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்க, ஆனால் இப்போ எதுவும் பண்ண மாட்டீங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ வந்த 2 நாளில் எவ்வளோ அழகாக அவங்கள மாட்ட வைக்க முடியும், சந்தோஷ்கிட்ட எப்படி சொன்னால் அவர் நம்புவார் அப்படின்னு ஆதாரத்தோடு கொண்டாந்து நிப்பாட்டினீங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ செல்லம். அக்கா, அவன் சொன்ன மாதிரி இது எங்களோட கடமை. இதுக்கு போய் என்ன வா, நீங்கள் 2 பேரும் வக்கீல் ஆகிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கே. இன்னுமே யாருக்குமே தடுக்க முடியாது. நீங்கள் தான் அடுத்த லாயர். அடுத்த லாயரில் நம்ம ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் லாயர்ஸ். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அண்ணா, நீங்கள் என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க? வீட்டை நினச்சி கவலைப்படுறீங்களா? ஆ இல்லைடாம்மா, வீட்டை நினச்சனால நான் கவலைப்படலை. இனிமே என் பொண்டாட்டி நினச்சி என் பிள்ளைய நினச்சி மட்டும்தான் கவலைப்பட போகிறேன். இவங்க 2 பேரையும் எங்கே தங்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. என்னண்ணா எங்கே தங்க வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்றீங்க? இது உங்கள் வீடு தானே, இங்கேயே இருங்க. தானே, உங்கள் 2 பேரையும் நாங்கள் எங்கேயும் அனுப்புறதா இல்லை, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். என்னடா அது தப்பு. என் புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது இங்கே இருந்தா நல்லா இருக்காதுடா. என்னடாம்மா, நாங்கள் அப்படி இல்லாமல் நினைப்போம். அம்மா, நீங்கள் அப்படி நினைப்பீங்க நடத்துவீங்கன்னு நான் சொல்லலை. வெளியில் உள்ளவங்க எதுவும் என் புருஷனை தப்பாக பேசிடக்கூடாது. அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதாம்மா நல்லது. இங்கேருந்து இப்போ நீங்கள் எங்கே கிளம்புவீங்க? நானே குழந்தை வேற வச்சுட்டு வெளில போய் கஷ்டப்படணுமா? இல்லைடாம்மா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஒரு வீடு பார்க்க. ஏன்னா வாடகை வீடெலாம் செட் ஆகாது. இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து நான் வாடகை வீட்டில் இருந்ததில்ல. இவளும் ரொம்ப வசதியாக வளர்ந்தவ. அதனால என் பையனும் அப்படி தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட சம்பாத்தியத்தில். அதை வச்சு ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பர் ஐடியாண்ணா. பட் வீடு உடனே கிடைக்காதுல்ல? ஏன் கிடைக்காது? சென்னையில் எவ்வளவோ ஃப்ளாட்ஸ் இருக்குது, எவ்வளவோ ஃப்ளாட்ஸ் போடுறானுங்க, எவ்வளவோ இண்டிவிஜுவல் இல்லை அவருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்கரை பிடிச்சி வீட்டை ஏதாவது அரேஞ்ச் பண்ண பாருங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவும் பண்ணுங்கள். அது வரைக்கும் இங்கே இருங்க, அதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். எப்படியும் ஒரு 1 மந்தாவது ஆகும் வீடு அரேஞ்ச் பண்ண. அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? அத்தை, சித்து, காயு உங்களுக்கு? இந்த மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணு உங்கள் பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. அச்சோ, அப்படிலாம் சொல்லிடாதம்மா. நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக வேணாமா? அது அப்போ இப்படிலாம் பேசாதீங்க. ஆமாங்க, அப்புறம் பொண்ணு தர மாட்டா, பேசாமல் இருங்க. சரிம்மா, இனிமேல் இந்த மாதிரி பேசல. மேடம், அதுக்கு முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணுன்ற மாதிரி முதல்ல குழந்தை வரணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி பேசணும். இப்போவே பேசி வச்சா தானே ஃபியூச்சரில் கரெக்டாக இருக்கும். அதானே, என் பொண்ணுட்டு சொல்றது கரெக்டு தானே. இப்போவே 3 மந்த் ஆயிடுச்சு, இன்னும் 7 மந்த் தானே இருக்கு. இப்போவே பேசி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். என்னவோ நீங்க சொன்னீங்க மாமா, அது என் காலத்துல ஸ்ட்ராங்கப்பட்டது. என்ன சொன்னீங்க? ஆமா, எனக்கும் வேற மாதிரி கேட்டுச்சு. என்ன சொன்னீங்க? நான் சொல்ல மாட்டேன், உங்க அக்கா கேளு. என்னடி ஏதோ மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க? அதானே, அது உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உன் பர்த்டேக்கு முதல் நாள் தரேன் சொல்றோம், அப்படி இப்படிலாம் மினியக்கா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பில்டப் பண்ணியிருந்தோம்ல. ஆமா, சொல்லியிருந்தீங்க. அது என்ன சர்ப்ரைஸ்? நான் கூட அப்பவே கேட்டமே. ஆமாம், அந்த சர்ப்ரைஸு வேற எதுவும் இல்லை. என்னம்மாம்மா, சொல்லிடலாமா? நீயும் உன் வயல தாராளமாக சொல்லு. அதாவது நீ அத்தையாக போகிற, அதுவும் அந்த மேடம் சித்தியாக போகிறாங்க. அப்புறம் அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க. அண்ணா அக்கா நீங்கள் 2 பேரும் மாமா அத்தையாக ஆக போகிறீங்க. இதோ இந்த செல்லக்குட்டிக்கு சீக்கிரமே ஒரு மருமக வரப்போகுது. ஒவ்வொரு வருஷம் எல்லாரும் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன புரியும்? ஒவ்வொருத்தலாம் கேளுங்க, சொல்கிறேன். என்னடாம சொல்கிறேன், உண்மையாவா? எப்போ செக் பண்ண? அது ஒரு 3 days ஆயிடுச்சு அத்தை. நாங்கள் செக் பண்ணோம், டபுள் கோட் வந்துருச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டல் போகல. உங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, மன சித்தியானே இப்போ அத்தை ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பிப்பா நானே. அப்போது மருமகளை ரெடி பண்ணிட்டியா? சொன்ன மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரைட்டு செல்லம், உனக்கு ஆள் வயிற்றுக்குள்ள ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துல தாண்டா உட்காந்துருக்கேன். இவ்வளோ சந்தோஷமான விஷயம் இது உடனே சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்களேம்மா? என்னத்த, நான் தான் அவட்ட உடனே சொல்ல வேணாம், இவளுக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ இது சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்றனால தான் சொல்ல. ஐயோ, இதெல்லாம் அண்ணன் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. சொல்லிட்டியாமா அவங்கள்ட்டையாவது? நோ அத்தை, யார்ட்டுமே சொல்லலை. இப்போ தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நான் போய் என் வீட்டுக்காருக்கு என் அண்ணன் அன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் சொல்கிறது இருக்கட்டும். முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டு வா முதல்ல. ஆமாம், உங்ககிட்ட சொன்ன கையோட நாங்கள் கிளம்பலாம் தான் ஐடியா இருந்தோம். ஸோ இப்போயே கிளம்பிடுறோம். அம்மா உடனே செக் பண்ணி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருங்க. ஓகே மாமா.
ரெடியா இருக்கியாடி? இப்படி கிளம்பலாம்ல? ம் போலாம் மாமா. நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எங்க அத்தை செஞ்சு வைக்கிறேன். சரியாடா தங்கம்? கண்டிப்பா. குலோப் ஜாமுன் இருக்கும்ல, அதுல குலோப் ஜாமுன் லாகிலே கொண்டாந்து இறக்க வைக்கிறேம்மா. நீ போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு. சரிங்க அத்தை. ஏய், என்ன மேடம், உங்க அக்கா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா, நீ அப்படியே சிரிச்சபடி உறைஞ்சு போயிருக்க. அதானே அடியே. காற்றை போல நீ வந்தாயே. என்னடி சந்தோஷமா இல்லையா நீ? போடின்ட்டு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்கேன்டி. நான் சித்தின்றவ இன்னொரு அம்மா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படா அந்த குழந்தைய என் கையில வாங்குவோம் அப்படின்னு இருக்கு. இப்பவே சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த பேபி என் கையால வாங்குவேன். கண்டிப்பா நீ தாண்டம்மா வாங்குற. தேங்க்யூ காயு, என்ன சித்தி ஆக்குனதுக்கு. பைத்தியம். எப்படி நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணா பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ் வருவாங்க? இன்னும் 8 மந்த், சரி 7 மந்த் வெயிட் பண்ணோம். சீக்கிரம் டி. ஆமா சீக்கிரம், எனக்கும் ஆசையா இருக்கு. சரிடா அம்மா, சீக்கிரமே வந்துடுவாங்க. உன்னோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மலரு. நான் சித்தி ஆயிட்டேன், நீ அத்தை ஆயிட்டடி. ஆமால, உண்மையிலே இது ரொம்ப நல்ல நியூஸ். ஆமாடி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட பர்த்டேக்கு பெரிய 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 செம்ம கிஃப்ட் இது. இது மட்டுமா உனக்கு கிஃப்ட்? அண்ணனே கிஃப்டா கிடைக்க போறாருல, அதுவும் பெரிய கிஃப்ட் தானே. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த பர்த்டேவை என் லைஃப்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி. ஏன்னா எனக்கு குழந்தை வரப்போகுது. அப்புறம் என்னோட அக்கில் எனக்கு சொந்தமாக்க போறா. இதை விட பெஸ்ட் பர்த்டே யாருக்காவது கிடைக்குமாடி? யாருக்குமே கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு. உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் எப்பவுமே இப்படியே இருக்கணும், நினைச்சிருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாடி, இனிமேல் நம்ம லைஃப்ல எல்லாமே சந்தோஷம் தான். என் அகில் எனக்கிட்ட வரப்போறான். அப்புறம் நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது. எல்லாமே ஹாப்பிடி. அடுத்தடுத்து ஹாப்பி நியூஸ் தாண்டி. அடுத்து சத்யாக்கா குழந்தை பிறந்துடும். அதுக்கப்புறம் காயோக்காவுக்கு, அப்புறம் நம்ம வித்யாக்காவுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ நம்ம வீட்டில் குழந்தையா தள்ள போகுது. கரெக்டாக சொன்னேன். இன்னும் 7 மந்த் வெயிட் பண்ணுமாமே, எப்படி போகும்னு இருக்கு. அதெல்லாம் டக்குன்னு போயிட்டோம்டி. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல, கரெக்டாக டியூ டேட்லாம் எல்லாமே சொல்லிடுவாங்க. வந்தோன்னே கேட்கலாம். கண்டிப்பாடி. அப்புறம் 5th மந்த் ஸ்கேன்லாம் எடுக்கும்போது பாப்பா முழுமையாயிடுமா? அப்போ நம்மளும் போகலாம். அப்போ போய் ஸ்கேன்ல நம்ம பாப்பா பார்க்கலாம். ஆமா, மினியக்காக்கு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். குழந்தை பிறந்தது கூட வந்து பார்க்க முடியல. ஆனால் காயோக்காவுக்கு எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா பண்ணிடணும். ஓகே, கண்டிப்பாடி. நம்ம வீட்டுக்கு ஒரு பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ் வர போறாங்க. உனக்கு பிரின்ஸ் தானே பிடிக்கும்? ஆமா, எனக்கு பிரின்ஸ் தான் பிடிக்கும். இப்போவும் அவன் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் பிரின்சஸ் பிறந்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். அவனை எப்படி பார்த்துக்கணும் அதே அளவுக்கு அவளையும் பார்த்துப்பேன். ஆமா, என்ன நம்ம வீட்டோட முதல் வாரிசு இல்ல? 2வது வாரிசுடி. முதல்ல கவி இருக்கால. ஆமா ஆமா ஆமா, 2வது வாரிசு தான். ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேட என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. அண்ணா வயசு அகில். என்ன செல்லம், பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. வா 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 வா. என்னடி ஒரே சந்தோஷமா இருக்க? என்ன இருக்காதா? நீங்க சித்தப்பா அங்க போறீங்கல்ல? என்னது, சித்தப்பாவா? ஆமா அகில், நான் சித்தி அங்க போறேன், நீ சித்தப்பா அங்க போற. அப்படியா? அதான் கீழே யாருமே இல்லையா? ஆமா, மினியக்காவும் அத்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அண்ணா வீடு விஷயமா யார்கிட்ட பேசி போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நாங்க வீடு மட்டும்தான் இருக்கோம். அப்படியா? அப்ப மலருமா, கீழே போடா, அர்ஜுன்லாம் இருக்கான், போய் பேசிட்டு இருப்போம். தெரியுமே, வந்தோடனே தங்கச்சி கழட்டி விட்டுருவீங்க, நல்லா தான் தெரியுமே. வரும்போதே கீழே தம்பியை கழட்டி விட்டாச்சு, மேலே வந்து தங்கச்சியை கழட்டி விட்டானல. என்னமோ பேசிட்டு தொலைங்க, நான் போறேன். குட் கேர்லா இருக்கணும். கிளம்பு கிளம்பு. போறாரு. உட்காராக்கு. வேணாண்டி, இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, நின்னுக்கிறேன். சரி, அப்ப நானும் நிக்கிறேன். லூசு, நீ உட்காரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காரேன். ஓகே அகில், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தெரியுதே, உன் ஃபேஸை பார்க்கும்போதே. ஆமா, இங்க எவ்வளவு விஷயம், நல்ல விஷயம் நடந்துக்கு தெரியுமா? மினிக்காவை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தியாச்சு, அதுவும் உன் பிளான்னால. அதுக்கு முதல்ல உனக்கு தேங்க்யூ. போகட்டேன்னா வை, தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம கடமை இல்லையா? ஆமா, அடுத்து காயுக்கு குழந்தை பிறக்க போகுது.
அடுத்து 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 இன்னைக்கு நைட் தெரியும். இன்னைக்கு நைட்டு? இன்னைக்கு நைட்டு தான் ஃப்ராடே. ஆஹா, அப்போ மேடம் ரெடியாக இருக்கீங்க போல. ஆமாம், ரெடியாக தான் இருக்கேன். இப்போவே கூட்டிகிட்டு போனாலும் ஓகே தான். நோ 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 செல்லம், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே 12 o'clock சர்ப்ரைஸ் எல்லாமே ரிவீல் ஆகும். ஓகே? டபுள் ட்ரிபிள் ஓகே. அண்டேங்கப்பா, என்னம்மா சந்தோஷம் என் பாப்பா முகத்தில். நான் தான் சொல்கிறேனே, இந்த மாதிரி என் லைஃப்பில் சந்தோஷமா எதுவுமே நடந்ததில்லை. இப்போ எல்லாமே நீ லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஹாப்பியாக மட்டும்தான்டா நடக்குது. ஸோ நீ என்னோட லக்கி சாம். அப்படியா? ஆமாம், நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் அக்காவோட கல்யாணம், அப்புறம் குழந்தை, மினி அக்காவை சேவ் பண்ணது எல்லாமே நடக்குது. அதனால நீ தான் என்னோட லக்கி சாம். அதனால இல்லை, எப்போதுமே நீ தான் என்னோட லக்கி சாமாக இருப்ப. ஒரே மனம் ஒரே குணம் ஒரே இதம் சுகம் சுகம். எனக்கும் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி எல்லாமே நல்ல விதமாக நடந்துட்டுருக்கு. அப்படி பார்த்தா நீ என்னோட லக்கி சாம் தானே? போய் நான் சொல்ல நீ திருப்பி சொல்கிறேன். ஹே பைத்தியக்காரி, ப்ராமிஸ் ஆடி, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? என் லைஃபே திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? உண்மையாவா? உன் மேலே ப்ராமிஸ் ஆடி பாப்போ. ஏந்திரு, என்கிட்ட வா. வாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீ வரைந்தால் உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானும் என்னாலுமே. யூ ஆர் மை ஒன் அண்ட் ஒன்லி டி, எப்போதுமே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் டி. என்னைக்குமே என்னை விட்டு போக மாட்டேல்ல? என்றைக்குமே போக மாட்டேன். இதோ இப்படி நெருக்கமாக நிற்கிறோம்ல, இந்த நெருக்கம் கடைசி மூச்சு, அதாவது லாஸ்ட் பிரீத் நிற்கிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன். உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்காக்கு. நீ என்ன எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன்னு. அப்புறம் என்னடி பாப்புக்குட்டி, சந்தோஷமாக ஹாப்பியாக இரு. நீ என்னோட மகாராணியில் நான் இருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு பர்த்டே செம்மையாக இருக்கும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நீ ஆசைப்பட்டது எல்லாமே இருக்கும் அந்த பர்த்டேயில். ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த பர்த்டேல முழுக்க முழுக்க நீ இருக்கல. இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே ஆசை இல்லை, தேவையும் இல்லை. நீ மட்டுமே போதுண்டி எனக்கு. எனக்கும் என் லைஃப்பில் வேறு எதுவுமே தேவையில்லை. டேய், வீட்டில் ஆள் இல்லை என்னன்னு அட்வான்டேஜ் எடுத்து வச்சியா? கொண்டு போடுவேன் தண்ணு. அது எப்படி தள்ள முடியும்? டேய் ஃப்ராடு. பாடி. இணையே என் உயிர் துணையே, உன் நினைவை திறந்தால் நான் உறைவது ஏன்? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டி.